நாங்க ஒரு நாள் முன்னாடியே ஊருக்கு கிளம்ப வேண்டியது. இனியாப்பட்ட ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போகலான்னு கேட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டாரு. நேத்து ஊருக்கு கிளம்பும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கேட்டா அடிச்சு புடுவாரு. அதனால நானே கிளம்பிட்டேன். மாமியார கூட்டிட்டு போய் அக்கா வீட்ல விட்டுட்டு அப்படியே நாங்களும் சனவெளிக்கு ஆட்டோ எடுத்து வந்தாச்சு. சரி சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிடலான்னு சொல்லிட்டு பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். ஊருக்கு வந்தா தான் பரோட்டா சாப்பிடுவோம். அந்த சால்னாவோட டேஸ்ட்டுக்காக. பரோட்டா வாங்கிட்டு பார்த்தா வெஜ்ஜு குருமா ஊத்துறாங்க. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, சாமி மலைக்கு போறாங்க. அதனால 42 நாளைக்கு ஹோட்டல் வெஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வெஜ் குருமாவுமே சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. சால்னா இருந்திருந்தா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்திருக்குமான்னு தெரியல. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வந்துருச்சு. ஏறுனதுமே பயங்கரமான தூக்கம். டிரைவர் சீட்டுக்கு பின்னாடின்றதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நல்லா தூங்கியாச்சு. கிளாம்பாக்கம் வந்தோனே தான் எந்திரிச்சோம். அப்படியே ஒரு கடையில டீ, காஃபிலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மோட்டர போட்டா தண்ணி ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த குரங்கு பைப்ப உடைச்சு விட்டுருச்சு. கொஞ்சமா இருந்ததுனால இனியாப்பாவே அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள எந்த பொருள எடுத்தாலும் ஒரே பூசற மூத்த மாரியே இருந்துச்சு. இனிமே தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா!